ஜெய் ஸ்ரீராம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன். ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னும்போது வெகு சில பேர் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் சிறியதாக சம்பாதிச்சுட்டு மிக பெரும் தொகையை லாஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இது ஏன் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறிய ஆய்வு. அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிறேங்க. அதில் உங்களுடைய லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் எழுந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ராசி இல்லை. சந்திரன் நிற்கிறது தான் ராசி. ராசி இல்லை. உங்களுடைய ஜனன லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் இல்லையா? லான்னு போட்டிருப்பாங்க. உங்களுடைய ஜனன லக்னம். உங்களுடைய ஜனன லக்னத்திற்கு இரட்டைப்படை ராசியில், இரட்டைப்படை பாவத்தில், உங்களுடைய ஜனன லக்னத்திற்கு இரட்டைப்படை பாவத்தில் ராகு பகவான் என்றாலோ, காலபுருஷ லக்னம் சொல்லுவோம் இல்லையா? காலபுருஷத்துடைய லக்னம்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் சொல்லுவோம் இல்லைங்களா? 1வது லக்னமாக. அப்போது காலபுருஷ லக்னத்திற்கு இரட்டைப்படை ராசியில், இரட்டைப்படை பாவத்தில் ராகு பகவான் என்றாலோ, உங்களுடைய லக்னத்திற்கு இரட்டைப்படை லக்னத்தில் ராசியில் ராகு பகவான் என்றாலோ, ஷேர் மார்க்கெட் பண்ணுற விஷயத்தில் தயவு செய்து வெகு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, அதுக்கப்புறமா மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துவிட்டு கண்டிப்பாக போவார். அதிலும் குறிப்பாக ராகு புத்தி, அதாவது தசா புத்தி அந்தரம் சூக்ஷமம் பிராணா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பீர்கள் என்பதை கூறி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு சம்பந்தமான கேள்விகள் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.